உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் கனாட் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய ஒரு குவார்டர்ஸ்ல தான் 17 வயது நேர்ந்த இந்த சாக்சி தங்கியிருக்காங்க. இந்த சாக்சி யாருடைய வீட்டில் தங்கியிருக்காங்கன்னா, இவங்க அப்பாவுடைய சகோதரியான, அதாவது அத்தை முறை வரக்கூடிய சங்கீதா தேவியோடைய வீட்டில் தான் இவங்க தங்கி படிச்சுக்கிட்டு வராங்க. இந்த சங்கீதா தேவியோடைய கணவர் பெயர் ஷாம்லால். இவர் இந்தியன் ஆர்மியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சாக்சியோடைய சொந்த ஊரும் அதே மாவட்டத்தில் இருக்கிற வேற ஒரு கிராமம் தான். ஆனா இவங்க ஏன் இந்த அத்தையோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த அத்தைக்கு இதயத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் டாக்டர் இவங்கள தனியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனாலையும், இவங்களுடைய கணவர் டியூட்டிக்கு போயிடுறதுனாலையும் வீட்டுல இந்த சங்கீதா தேவி மட்டும் தனியா இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்களுக்கு 3 குழந்தைகள் கிட்ட உருவாகி துரதிருஷ்டவசமா அது இறந்து போயிருக்கு. இப்போ குழந்தை பாக்கியமும் இல்லாததுனால தனிமையில இந்த பெண் இருக்கிறதுனால தான் 2022 தன்னுடைய சகோதரரான கணேந்திரகுமார் கிட்ட இந்த சாக்சியை நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இந்த கணேந்திரகுமாருக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். முதலாவதா ஜோதி என்ற பெண், இரண்டாவதா தான் இந்த சாக்ஷி, மூன்றாவதா ஸ்ரேயா என்ற மகள், நான்காவதா ஆகாஷ் என்ற மகன். இந்த கணேந்திரகுமார் பாம்பேல டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாக்சி அந்த வீட்டில் 2வது குழந்தைங்கிறதுனாலையும், சாக்சியை அந்த அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலையும் அந்த பொண்ணை தான் தத்தெடுத்து அந்த பொண்ணுக்கு தேவையான எஜுகேஷன், மெடிசன், அந்த பொண்ணுடைய கல்யாணத்துக்கு உண்டான செலவு முதற்கொண்டு எல்லாத்தையுமே தாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் 2022 சாக்சியை தங்களுடைய வீட்டுக்கு இந்த சங்கீதா தேவி கூப்பிட்டு வந்திருக்காங்க. சோ அவங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை தன்னுடைய சொந்த மகள் மாதிரி தான் பார்த்து கொண்டோம். அந்த பொண்ணுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே அவங்க பண்ணி கொடுத்து ஒரு சந்தோஷமான எந்தவித பிரச்சனையுமே இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் அவங்க அந்த வீட்டுல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த சாக்சியுமே பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு பிறகு 2025 11ஆம் வகுப்பும் படிச்சுக்கிட்டு வராங்க. இந்த சாக்சியுமே அத்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவங்க வீட்டுல இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே செய்யறது, இதை தவிர அவங்களுக்கு சில சமயங்களில் சமைச்சு வச்சுட்டு பாத்திரங்கள்லாம் கழுவி வைக்கிறது போன்ற வேலைகள் பண்ணாலுமே இன்னொரு பக்கம் தன்னுடைய படிப்புலையுமே கெட்டிக்காரியா இருந்து கொண்டு தன்னுடைய அத்தைய நல்ல விதமாக தான் அவங்களுமே பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் அந்த ஒரு நாளும் இந்த சாக்சியோடைய லைஃப்ல வர ஆரம்பிச்சுது. அன்னைக்கு சரியா நவம்பர் 10, 2025 வழக்கமான ஒரு நாளாக தான் அந்த நகரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே விடிய ஆரம்பிச்சது. சாக்சியுமே அன்னைக்கு சீக்கிரமாக எழுந்ததுக்கு பிறகு வீட்டு வேலைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அத்தைக்கு தேவையான மெடிசன், சாப்பாடு முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்து ப்ராப்பராக வச்சுட்டு அவங்க பள்ளிக்கூடம் கிளம்பி இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த அத்தை வந்து, ஏன் இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பிட்ட, எனக்கு உடம்பு வேற சரியில்லை, அதனால இன்னைக்கு லீவு போட முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சாக்சி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இல்லை எனக்கு இன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு, நான் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்க பயப்படாம தைரியமா இருங்க, சாப்பாடு எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன், மெடிசன்லாம் எடுத்து வச்சுட்டேன், பாத்திரம் கூட நான் கழுவி வச்சுட்டேன், நீங்க எந்த வேலையும் பார்க்க வேணாம், ரெஸ்ட் மட்டும் எடுங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கை மாட்டிக்கொண்டு இந்த சாக்சி அந்த வீட்டில் இருந்து சரியா 7:30 மணிக்கெல்லாம் புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதுமே இந்த சாக்சி வீட்டில் இருந்து 8 மணிக்கு கிளம்பி போனாங்கன்னா 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. இவங்களுடைய ஸ்கூல் டைம் காலை 8:30 மணில இருந்து மதியம் 3:30 மணி வரைக்கும் தான். இவங்களுடைய வீட்டில் இருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கிட்ட டிராவல் டைம் ஆகும். ஸோ அதனால தான் எப்போதுமே இவங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போவாங்க. ஆனால் அன்னைக்குன்னு மட்டும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சாக்சி கிளம்பி போனது தான் அந்த அத்தைக்கு ஏதோ ஒரு நெருடலை அந்த நேரத்தில் கிளப்ப ஆரம்பிச்சது. சாக்சியுமே தன்னுடைய ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியில வந்ததுக்கு பிறகு திரும்ப ஒரு முறை அந்த வீட்டை பார்த்துருக்காங்க. பட் அதுதான் சாக்சியை கடைசியா பார்க்குற தருணம் அப்படிங்கிறத அந்த சங்கீதா தேவியும் சரி, இந்த சாக்சியும் சரி உணரவே இல்லை. எப்போதுமே அந்த சாக்சி வீட்டில் இருந்து மெயின் ரோட்டு கிட்ட வந்து அங்க இருக்கிற ஷேர் ஆட்டோ மூலியமா தான் தன்னுடைய ஸ்கூலுக்கு போவது வழக்கம். அன்னைக்குமே அப்படிதான் அந்த ஷேர் ஆட்டோவில் கிளம்பி போயிருக்காங்க. அப்படி கிளம்பி போன அந்த சாக்சி ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் வந்துருவா அப்படின்னு இந்த அத்தை ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மணி 4:10 ஆகுது, 4:15 ஆகுது, 4:30 மணி கூட ஆயிருந்திருக்கு. ஆனா சாக்சி வரவே இல்லை. இதனால பதட்டமான அந்த அத்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரடியாகவும் அவங்களால போய் பார்க்க முடியாது. அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. அதே சமயம் சாக்சி கிட்ட மொபைல் போனுமே கிடையாது. அப்படி மொபைல் போன் வச்சிருந்தாலுமே அந்த மொபைல்ல சிம் எல்லாம் கிடையாது. அதே சமயம் அந்த மொபைலை வீட்டில தான் அவங்க வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. இதனால சாக்சியை எப்படி கான்டாக்ட் பண்றங்கிறது தெரியாம தொடர்ந்து குழப்பத்தோட இருக்கிற நேரத்துல தான் ஆர்மியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி, சாக்சி
சாக்சி ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரவே இல்லை, எங்க போனானே தெரியல, எனக்கு பதட்டமா இருக்கு, சீக்கிரமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருக்கிட்டையாவது சொல்லி அவளை தேட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த சாக்சியோடைய மாமா நேரடியாக சாக்சியோடைய அப்பாவுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த அப்பாவுக்கு கால் பண்ணி உங்களுடைய வீட்டுக்கு சாக்சி ஒரு வேளை வந்துட்டாளா இல்லையாங்கிறத கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவருமே வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டாலும், அதாவது சாக்சியோடைய அம்மா உடன் பிறந்தவங்கள வேற ஒரு கிராமத்தில் தங்கியிருக்காங்கல்ல, அந்த கிராமத்துக்கு ஒரு வேலை போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அங்கேயுமே சாக்சி போகலன்ற தகவல் மட்டும்தான் வருது. அட் த சேம் டைம் சாக்சியோடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோடைய வீடு அப்படின்னு பல்வேறு இடங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. யாருமே சாக்சி வரல அப்படின்னு தான் சொல்றாங்க. இதனால பதறி போன உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலுமே தேடி பார்க்குறாங்க. தொடர்ந்து அந்த ஸ்கூல்ல போயிட்டு விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு சாக்சி ஸ்கூலுக்கு வரவே இல்லை என்ற ஒரு விஷயமும் தெரிய வர ஆரம்பிச்சது. இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த குடும்பத்தார்கள் சாக்சிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. ஆனால் சாக்சியை பற்றின எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. இப்படியே சூரிய வெளிச்சம் மெல்ல மெல்லமா அடங்க ஆரம்பிச்சு இருட்டோடைய ஆக்கிரமிப்பும் அதிகமாகிக்கிட்டே போகுது. வாகனங்களுடைய சத்தமும் நெரிசலும் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் 10 மணிக்கு மேல எல்லாமே அமைதியான நேரத்தில் கூட இவங்க பல இடங்கள்ல தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அவங்களால சாக்சியை கண்டே பிடிக்க முடியல. இதனால மொத்த குடும்பத்தார்களும் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க. பட் அந்த நேரத்தில் அவங்க எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய பொண்ணை எப்படியாவது நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம், ஒருவேளை காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க, வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போலீஸ் அந்த குடும்பத்தை அங்கிருந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தார்கள் அடுத்த நாள் விடிகிற வரைக்குமே தேடி பார்த்துருக்காங்க. சூரியனுடைய வெளிச்சம் மெல்ல மெல்லமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சது. அமைதியா இருந்த அந்த ரோடுகள்ல மக்கள் நடமாட்டமும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. வாகனங்கள் நெரிசலும் அதிகரிச்சதே தவிர சாக்சியை மட்டும் அவங்களுடைய கண்ணால பார்க்கவே முடியல. அன்னைக்கு சாக்சி அப்படி எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? போலீஸ் அதிகாரிகளும் இந்த குடும்பத்தார்களும் சாக்சியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2 வாரத்துக்கு முன்னாடி வட இந்தியாவை புரட்டி போட்ட ஒரு கொடூரமான மர்மமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். எங்களுக்கு அது பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு கேஸும் பார்க்கும்போதும் அது சம்மந்தமான உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் உண்மையாகவே ட்ரூ கிரைம் கேசஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு நம்ம வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாகவும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் அதை மட்டும் பண்ணிவிடுங்க. நவம்பர் 10, 2025 மொத்த இந்தியாவுமே இந்த நாளை மறக்க முடியாத ஒரு நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்திய வரலாற்றில் அடுத்ததாக எழுதப்பட்ட இன்னொரு கருப்பு பக்கம்னு கூட சொல்லலாம். டெல்லியில செங்கோட்டை கிட்ட நடந்த அந்த வெடிகுண்டு தாக்குதலை பத்தி கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அன்னைக்கு அந்த வெடிகுண்டு தாக்குதல் நடந்து முடிஞ்ச உடனே இந்தியாவில் இருக்கிற எல்லா பாதுகாப்பு அதிகாரிகளும், முக்கியமா ஆர்மி ஆபீசர், சிஆர்பிஎஃப், போலீஸா இருக்கட்டும் அப்படின்னு இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆட்களுமே அன்னைக்கு இரவு தூங்காம கண்ணை முழிச்சு ஒவ்வொரு வாகனத்திலையும் சோதனைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், மால், மக்கள் அதிகமா கூடுற இடம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பயங்கரமான சோதனைகள்லையும் கண்காணிப்புலையும் இருந்தாங்க. இப்படி பரபரப்பான சூழல் இருந்த நேரத்துல தான் இந்த சாக்சியை காணும் அப்படின்ற ஒரு தகவலை அந்த குடும்பத்தார்கள் அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்துருக்காங்க. பட் ஆல்ரெடி போலீஸ் இந்த விஷயத்துல பிஸியா இருந்ததுனால அவங்களால அந்த நேரத்தில் எந்த ஒரு ஆக்ஷனுமே சரியா எடுக்க முடியல. ஆனா அதற்கு அடுத்த நாளே நவம்பர் 11 இந்த சாக்சியோடைய அந்த அத்தை வீட்டில் இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி லக்ரான் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் வாரணாசி டு கான்பூருக்கு செல்லக்கூடிய ஒரு ஹைவே ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த ஹைவேல நடந்து போன ஒரு ஆள் யதார்த்தமா ரோட்டோரமா ஒரு பேக் ஒன்று இருக்கிறத பார்த்துருக்காரு. அந்த பேக்கை பார்த்துட்டு சந்தேகம் அடைந்த அந்த நபர் ஏற்கனவே நேத்தி நியூஸ் சேனல்ல இந்த செய்திகள்லாம் பார்த்துட்டதுனால அவருக்கு ஏதோ ஒரு பதட்டத்தை கிளப்ப ஆரம்பிச்சு உடனடியாக போலீஸ் கிட்ட இந்த தகவலை சொல்றாரு. போலீஸுமே சம்பவ இடத்துக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தோட தான் அந்த பேக்கை திறந்து பார்க்குறாங்க. பட் அப்படி திறந்து பார்த்த போலீஸுக்கு ஒரு பெரிய ஷாக் தான் அந்த பேக்குள்ள காத்துக்கிட்டு இருந்துச்சு.
அந்த பேக்கை திறந்து பார்த்ததுமே அதுக்குள்ள முகம் பார்க்குற சின்னதா ஒரு கண்ணாடி, மேக்கப் ஐட்டம்ஸ், ஆதார் கார்டு, அதை தவிர ஸ்கூல் புக்கு, ஸ்கூல் நோட் புக்கு அப்படின்னு இது எல்லாத்தையுமே அந்த பேக்ல பாக்குறாங்க. இதை தவிர முக்கியமான ஒரு பொருளையுமே அதுல இருந்து மீட்டெடுத்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் கிடைச்ச அந்த ஆதார் கார்டில் இருந்த பெயரையும் நோட் புக்கில் எழுதப்பட்டிருந்த பெயரையும் பார்க்கும்போது அது முதல் நாள் காணாம போன சாக்சின்னு தெரிய வர ஆரம்பிச்சது. பட் அந்த நேரத்தில் அந்த பேக் எடுத்த போலீஸ் ஆஃபீஸருடைய போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸ் பதிவு செய்யப்படவே இல்லை. இதனால சுத்து வட்டாரத்தில் யாராவது மிஸ்ஸிங் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் அந்த கர்நாட் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்குங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ அதன் அடிப்படையில் அங்கிருந்து இந்த மனு கொடுத்த சம்பந்தப்பட்ட அந்த சாக்சியோடைய குடும்பத்தார்களுக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவங்களுமே நேரில் அந்த பேக்கை பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த பேக்கு தான் முதல் நாள் சாக்சி எடுத்துட்டு போனாங்க அப்படின்ற தகவலை அந்த குடும்பத்தார்கள் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. மேற்கொண்டு அந்த பொண்ணு கடைசியா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்ன கலர்ல போட்டிருந்தாங்க, வேற அங்க அடையாளங்கள் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலா எழுதி வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த பொண்ணை தேடுறோம்னு சொன்னாலுமே அவங்க சீரியஸா இந்த வழக்கில் இறங்கவே இல்லை. ஆனாலுமே அந்த குடும்பத்தார்கள் இன்னொரு பக்கம் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படியே 4 நாட்கள் கிட்ட கடந்து போயிருந்திருக்கு. சரியா நவம்பர் 15, 2025 அன்னைக்கு இந்த பேக் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற அந்த லக்ரான் கிராமத்துக்குள்ள நிறைய இளைஞர்கள் ஆர்மியில எப்படியாவது செலக்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை நேரத்திலே எழுந்து அந்த ஊர்களில் ரன்னிங் போறது, அந்த ஊர்ல இருக்கிற கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்றத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் ராமச்சந்திரா என்ற ஒரு பையனும் அதிகாலை 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து அந்த ஊர்களில் ஜாக்கிங் போக ஆரம்பிச்சான். அப்படி போன நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒரு மரத்துக்கிட்ட நாய்கள் எல்லாமே தன்னுடைய இரையை தீவிரமா தேடி எடுக்க போற மாதிரி ரொம்பவே மூர்க்கமா அங்க ஒரு குழியை பறிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்திருந்திருக்காரு. இதை தவிர அது என்ன அப்படின்னு சொல்லி அவர் நல்லா உத்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய நீளமான தலைமுடியும் அந்த மனிதனுடைய கையை தெரியறத பார்த்துட்டு அந்த பையன் சம்பவ இடத்திலே மிரண்டு போயிருந்திருக்கா. உடனடியா அக்கம் பக்கத்துல இருந்த அந்த கிராமவாசிகள் கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்தை காட்டினதுக்கு பிறகு ஊர் பஞ்சாயத்து தலைவர் மூலியமா போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. அதன் அடிப்படையில் போலீஸுமே 20 நிமிஷத்துல சம்பவ இடத்துக்கு வராங்க. மேற்கொண்டு அவங்களுடைய ஃபாரன்சிக் டீம், டாக் ஸ்குவாட், இதை தவிர அவங்களுடைய ஹையர் ஆபீசர் அப்படின்னு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு பார்வையிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த சடலத்தை மெல்லமா தோண்டி வெளியில எடுக்கும் போதுதான் பயங்கரமான ஒரு துர்நாற்றம் அந்த சடலத்துல இருந்து வீசி இருக்கு. அதற்கு காரணமா இன்வெஸ்டிகேட்டர் சொன்னது என்னன்னா இந்த சடலம் புதைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 to 5 நாட்கள் கிட்ட இருக்கலாம்னு சொல்றாங்க. அதே சமயம் மீட்டெடுக்கப்பட்ட அந்த சடலத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு 15 to 20 வயதுக்குள்ளதான் இருக்கலாம் அப்படின்னும் அவங்க அணிந்திருந்த அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இதை தவிர அந்த தோண்டின இடத்துல 2 ஷூவுமே கிடைச்சிருக்கு. அட் த சேம் டைம் அந்த பொண்ணுடைய முகத்தை பார்க்கும்போது சரிவர அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அந்த பெண்ணுடைய சடலத்தை பார்க்கும்போது அவங்களுடைய கழுத்துல பயங்கரமான ஒரு கத்திக்காயமும் முக்கியமா அவங்களுடைய முகத்துல பல வெட்டுக்காயம் இருக்கிறதையுமே பார்த்திருக்காங்க. 5 நாட்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இறந்து போயிட்டதுனால அவங்களுடைய உடம்பு பயங்கரமா கருப்படைந்த நிலையில மண்ணோட கலந்த நிலையில தான் இருந்திருக்கு. இதனால இந்த வழக்கை விசாரணை பண்ணுவதற்காக அந்த மாவட்டத்துடைய எஸ்பி 3 ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த டீம் இந்த வழக்கை எடுத்ததுக்கு பிறகு சுத்துவட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவலை கொடுத்து ஏதாவது மிஸ்ஸிங் கேஸோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கும்போது தான் சாக்சியோடைய மிஸ்ஸிங் கேஸ் கூட இது பக்காவா மேட்ச் ஆயிருந்திருக்கு. இதனால சாக்சியோடைய குடும்பத்தார்கள் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்படுறாங்க. பாம்பேல இருந்து ஆல்ரெடி சாக்சியோடைய அப்பாவும் ஊருக்கு தேடிக்கிட்டு இருக்கிறதுனால அவருமே கிரைம் சீனுக்கு அந்த சடலத்து மேலே இருக்கிற துணி மற்றும் ஷூவை வச்சு அது தன்னுடைய மகள் தான் அப்படின்னு வேதனையோட அழுதபடி சொல்லியிருந்திருக்காரு. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு பிறகு இந்த பொண்ணுடைய வீட்டில இருந்து ஸ்கூல் இருக்கிற இடம் வரைக்கும் உள்ள சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே செக் பண்ண ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் 4 நாட்களுக்கு முன்னாடி ரோட்டோரமா ஒரு பேக் ஒன்று கிடைச்சதுல, அதாவது இந்த பொண்ணுடைய பேக், அந்த பேக்கை தரோவா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அந்த பேக்குக்குள்ள குங்கும சிமில்லாம் இருந்திருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணு யாரையாவது காதலிச்சிருக்காங்களா, அப்படியும் இல்லைன்னா கல்யாணத்துக்கு தயாரானாங்களா அப்படின்ற சந்தேகம் கூட அந்த இன்வெஸ்டிகேட்டருக்கு அந்த நேரத்தில் எழுந்திருக்கு. இதை பத்தி அந்த குடும்பத்தார்கள் கிட்ட கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட தான் சொல்றாங்க. ஆனாலுமே அந்த நோட் புக் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஒரு புத்தகத்தோடைய 14வது பக்கத்துல தீபக் என்ற பெயர் எழுதப்பட்டிருந்திருக்கு. அடுத்த 2 பேஜ்லயே ஒரு போன் நம்பரே எழுதப்பட்டிருக்கு. உடனடியா அந்த போனுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. ஒருவேளை இந்த தீபக் இந்த பொண்ணுடைய காதலனா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தார்கள் கிட்ட கேட்கறாங்க. அப்ப அவர்கள் அனைவருமே தீபக் என்ற பெயர்ல எங்களுக்கு உறவினர்களோ அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இல்லைன்னு அந்த குடும்பத்தார்களும் இந்த சாக்சியோடைய
ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் சாக்சியோடைய ரூமை நாங்க செக் பண்ணணும்னு சொல்லி அந்த வீட்டையுமே சோதித்து பார்க்கறாங்க. அப்போதான் ஒரு நோட் புக்ல 23 ஜனவரி தீபக் பர்த்டே அப்படின்னு எழுதி இருக்கிறத பாக்குறாங்க. சோ இதை பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த தீபக் கூட தான் இந்த பொண்ணு எங்கேயோ போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சந்தேகம் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழும்ப ஆரம்பிச்சது. தொடர்ந்து அந்த புத்தகத்தில் இருந்த மொபைல் நம்பரை செக் பண்ணி பார்த்ததுல ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய பெயரில் வாங்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு மகாராஷ்டிரா மாநிலத்தில் தற்போதைக்கு வசிச்சுக்கிட்டு வராங்க. பட் அவங்களுடைய பேரில் அந்த சிம் எப்போ வாங்கப்பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு சரி வர தெரியவே இல்லை. தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததுல இந்த பொண்ணு வழக்கமாக செல்லக்கூடிய ஷேர் ஆட்டோல ஏறி பால்சன் சதுங்கம் என்ற மேம்பாலத்துக்கிட்ட இறங்கியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 2 வீலர்ல இவங்க ஏறி போறாங்க. அது எல்லாமே சிசிடிவில பதிவாக இருந்திருக்கு. அந்த 2 வீலருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணி பார்த்ததுல அதுவும் இந்த தீபக் உடைய பெயர்ல தான் இருந்திருக்கு. இந்த தீபக் யாரு, அவனுடைய ஊர் என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் இந்த சாக்சியுடைய சடலம் எந்த ஊர்ல புதைக்கப்பட்டுச்சோ அதே ஊர்ல தான் இந்த தீபக் அப்படின்ற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னும் இந்த ஊர்ல தான் சாக்சியுடைய தாய் மாமா இருக்காங்க என்ற தகவலுமே போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. சோ அதன் அடிப்படையில தான் இந்த தீபக்கை தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. இறுதியா 3 நாட்கள் கழித்து ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் இவனை கையும் களவுமா பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல விசாரணை பண்ணும்போது தான் சாக்சிக்கும் இவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னென்ன, அன்னைக்கு சாக்சிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விவரமுமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. அன்னைக்கு அவன் என்ன சொன்னா, சாக்சிக்கு உண்மையிலே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 26 வயது நேர்ந்த இந்த தீபக் இந்தியன் ஆர்மியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுடைய பேக்ரவுண்ட், குடும்பத்தில் இருக்கிற ஆட்களுடைய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்த்ததுல இவனுடைய அண்ணனான குல்தீப் மேல ஃபேக் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து ஃபோர்ஜரி பண்ணி ஆர்மியில ஜாயின் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதை தவிர இவனுடைய தம்பியான சுராஜ் மேல பல கிரிமினல் ரெக்கார்ட் கூட இருக்கு. அட் த சேம் டைம் இவன் மேலையுமே ரெஜிஸ்டர் ஆகாத வழிப்பறி சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் கூட இருக்கு. இவனுடைய ஊருக்கு பக்கத்துல ஒரு ஹைவே இருக்குன்னு சொன்னல, அந்த ஹைவேவுடைய ஓரத்துல வந்துகிட்டு இருந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து தங்க நகைகளை இவன் வழிப்பறி பண்ணதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பட் இதெல்லாம் இருந்தாலும் இவனுடைய வீடு எங்க இருக்குன்னா இந்த சாக்சியோடைய தாய் மாமா இருக்காங்களா, அதாவது அம்மாவுடைய சகோதரருடைய வீடு, அந்த மாமாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த தீபக்குடைய வீடு அமைஞ்சிருக்கு. சாக்சியோடைய மாமா பையனும் இந்த தீபக்கும் ஒரே கிரவுண்ட்ல தான் பிராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க. இப்படி பரிச்சயம் இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த தீபக். இந்த தீபக் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், அதாவது இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு கிட்ட இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிச்சிருக்கான். ஏற்கனவே அவனை நேரில் பார்த்து சும்மா ஸ்மைல் மட்டும் பண்ணியிருக்கிறதுனால, ஒரு தெரிந்த நபருங்கிறதுனால அவங்கிட்ட இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா அது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாகவும் மாற ஆரம்பிச்சது. இந்த சாக்சிக்குமே ஆல்ரெடி தான் ஒரு ஆர்மி மேனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்ததுனால தீபக் அதுக்கு பக்காவா மேட்ச் ஆகுறதுனால அவனை இந்த பொண்ணு காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். பட் நாட்கள் நகர நகர சரியா அவங்களுடைய கோடை நாள் லீவ்ல தன்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க இருந்து மளிகை கடைக்கோ அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது கடைக்கு போனா கூட இவன் அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணை பாக்குறது, அந்த பொண்ணுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, ஜிபே பண்ணி விடுறது போன்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கான். கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த தீபக், உனக்கு வயசு ரொம்ப கம்மி, இந்த வயசுல வருது எல்லாம் சகஜம்தான், அதனால மேற்கொண்டு நம்ம இதை கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சாக்சி அதை எதையுமே காதல வாங்காம, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் தெளிவாக தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்க 2 பேரும் மீட் பண்றது, அடிக்கடி ஆன்லைன்ல பேசுறது அப்படின்னு இவங்களுடைய வேலைகள்ல சீக்கிரட்டா ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா அந்த வீட்டில் வைஃபை மூலியமா சிம் இல்லாம வாட்ஸ்அப், இமெயில் முதற்கொண்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி டெய்லியும் பேசலாம் அப்படின்ற ஒரு டாக்டிஸை இவன் தான் அந்த பொண்ணுக்கு கொடுத்திருந்திருக்கான். அதன் அடிப்படையில் இவனுடைய பேரில் வாங்கப்பட்ட வேற ஒரு நம்பரை அந்த பொண்ணுக்கு கொடுத்து அந்த நம்பருடைய வாட்ஸ்அப்ல இருந்து தான் இந்த 2 பேரும் அடிக்கடி பேசுறது, வீடியோ கால் பண்ணி பேசுறது அப்படின்னு இவங்களுடைய இந்த லவ் ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை இவன் ஆர்மி டியூட்டிக்கு போயிட்டா கூட அங்க இருந்து கூட எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப மட்டும் இந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கான். பட் இந்த நேரத்துல தான் லீவு கிடைச்சி சரியா இந்த பொண்ணு கொலை செய்யப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி நவம்பர் 8ஆம் தேதி ஊருக்கே வந்திருக்கான். போலீஸ் ஆஃபீஸர் அவனுடைய இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே கிராக் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட 12 முறை கிட்ட அவனுடைய யூசர் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கான். இதை தவிர அந்த பொண்ணை கொலை பண்ணுவதற்கு முதல் நாள் வாகல அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டு அவன் போட்டிருந்த போஸ்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி வேற ஒரு நேமையுமே அவன் சேஞ்ச் பண்ணி இருந்திருக்கான். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவனுடைய டவர் லொகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல சம்பவம் நடக்க போற நாளான, அதாவது சாக்சி வந்து நவம்பர் 10ஆம் தேதி இவனை போய் மீட் பண்ண போனாங்கல்ல, அந்த நேரத்துக்கு முன்னாடி
கூட காலை நேரத்திலேயே எந்த இடத்துல அவங்க புதைக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த இடத்துல இவனுடைய மொபைல் சிக்னல் காட்டி இருந்திருக்கு. இதை வச்சு அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இவன் அந்த பொண்ணு அந்த இடத்துல புதைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த பக்காவா நோட்டமிட்டு சூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது போலீஸுக்கு அந்த நேரத்தில் உறுதியாக ஆரம்பிச்சது. இது எப்படி உறுதியானுச்சுன்னா, அடுத்தடுத்த நாட்கள்லையுமே சாக்சி காணாம போன அடுத்த நாள் நவம்பர் 11, 12, 13 ஏன் போலீஸ் அதிகாரிகள் தோண்டி எடுத்தாங்கல்ல அந்த நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு காலையில கூட இவன் வந்து பார்த்துருக்கான். போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துல கூட்டமா இருந்து அந்த சடலத்தை மீட்கும் போது கூட அவன் அந்த இடத்துல தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய மொபைலே சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவன் தெளிவா பயப்படாம அந்த இடத்துல இருந்திருக்கான்னு பாருங்க. இது எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சாலும் அன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவன் டியூட்டியில இருந்து இவன் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, நவம்பர் 30ஆம் தேதி இவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த சோஷியல் மீடியால அவன் ஸ்டேட்டஸா போட்டதை இந்த சாக்சி பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க. என்கிட்ட லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இருக்கான், ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானே அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தான் அந்த பொண்ணுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால அந்த பையன்கிட்ட நீ என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, என்ன ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டதுமே அவனுமே வேற வழி இல்லாம, இல்ல வீட்டில் என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு உங்க கூட தான் வாழணும்னு விருப்பம் அப்படின்ற மாதிரி கதெல்லாம் விட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு கிட்ட பேசி மீள முடியாததுனால நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் பக்காவா பிளான்லாம் போட்டிருக்கான். பட் இந்த பிளான்லாம் போடுறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம், மறுபடியும் சொல்லி பார்ப்போம், அவ கேட்கிறாளான்னு பார்ப்போம், அப்படி கேட்கலனா அவளை முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது தான் இந்த தீபக்குடைய பிளானா இருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் அவனுடைய இன்ஸ்டாகிராம்ல யூசர் நேம்லாம் மாத்திட்டு எல்லா ஃபாலோயர்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டு அவன் போட்டிருந்த போஸ்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு மொபைலுமே பக்காவா ரீசெட் அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் அந்த பிரிட்ஜு கிட்ட இந்த பொண்ணு வந்திருக்காங்க. பைக்கில் பிக்கப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் ஒரு 5 மணி நேரம் கிட்ட உட்காந்து மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்னால் கேன்சல் பண்ண முடியாது, நீ புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேரும் வேலைக்கிடலாம் அப்படின்னு கூட சொல்லி பார்த்துருக்கான். பட் அந்த நேரத்திலுமே சாக்சி தன்னுடைய பிடிவாதத்தில் ரொம்பவே திடமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் 2 மணி நேரம் கிட்ட உட்காந்துருக்காங்க. பட் அங்கேயுமே இவங்களுக்குள்ள வாக்குவாதம் தான் ஏற்பட ஆரம்பிச்சது. முக்கியமாக சாக்சி அவங்க கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நீ ஒரு வேளை என்னை விட்டுட்டு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணினா கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ற அன்னைக்கு நான் அங்க வந்து நீ எனக்கு பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன், நம்முடைய சாட்டா இருக்கட்டும், நம்முடைய வீடியோ கால் பேசுனதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அவனை டைரக்டா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல ட்ரிகர் ஆன இந்த தீபக் கண்டிப்பா இவளை முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவனுடைய ஊர்கிட்ட இருக்கிற ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பகுதி கிட்ட அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். அப்போ என்ன சொல்லி அழைச்சிட்டு போயிருக்கானா, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம், என்னுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போயிருக்கான். பட் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்ததுமே மறுபடியுமே சொல்லி பார்த்திருக்கான். அப்பயுமே அந்த பொண்ணு கேட்கல. இதனால வாக்குவாதம் அதிகமானதும் அந்த பொண்ணுடைய கழுத்துல இருக்கிற துப்பட்டாவால சடார்னு இருக்கு நெரிச்சு துடிக்க துடிக்க ஒரு 5 நிமிஷத்துலயே அந்த பொண்ணை கொண்டுட்டான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவன் கத்தி வாங்கி வச்சிருக்கிறதுனால அதை எடுத்துமே கழுத்தெல்லாம் அறுத்து விட்டுட்டு கண்ணா பின்னான்னு மூஞ்சில எல்லாம் கீறி விட்டுருக்கான். ஏற்கனவே இவன் இந்த இடத்துல தான் புதைக்க போறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டதுனால பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல இருந்த தோட்டத்துல இருந்து மண்வெட்டியை எடுத்துட்டு வந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிட்டான். தோண்டதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை புதைச்சிட்டு எந்தவித தடயமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணுடைய பேக்கையுமே பக்கத்துல அந்த ஹைவே கிட்ட போயிட்டு ரோட்டோரமா தூக்கி போட்டுட்டு இவன் எப்போதும் போல தன்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே இவனுக்கு தெரியுங்கிறதுனால அதை எல்லாமே லாகின் பண்ணி ஏற்கனவே இவன் பேசின எல்லா சாட்டையுமே டெலீட் பண்ணி விட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த சடலம் தெரியுதா இல்லையா, நாய்கள் ஏதாவது பண்ணிருக்கா அப்படின்ற சந்தேகத்தோட டெய்லியுமே அதை நோட்டமிட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் போலீஸ் அந்த இடத்த கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இதுக்கு மேல நம்ம இருக்க வேண்டாம், இங்க இருந்து தப்பிச்சு போறதா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அடுத்த 3ஆவது நாளே அவனை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே போலீஸ் அதிகாரிகள் வாக்குமூலமா பெற்றதுக்கு பிறகு அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இவன் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்துல தீபக் பக்காவா எல்லாமே பிளான் பண்ணியிருக்கான். முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம், சொல்லி பார்ப்போம், சொல்றத கேட்டுட்டு அவ போயிட்டானா நம்ம அதோட நிப்பாட்டிடுவோம், அப்படியும் இல்லைனா அவளை முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கான். அவன் எந்த அளவுக்கு தெளிவா இருந்திருக்கானா, நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம், ஆனா உங்க அத்தையோடைய வீட்டில் இருக்கிற தங்க நகைகள், பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது இருந்தா அதை எடுத்துட்டு வந்துரு, நம்ம ஓடி போயிட்டோம்னா நம்முடைய செலவுக்கு அது தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைகள் காட்டியிருக்கான். ஏற்கனவே அந்த அத்தை உடல்நிலை சரியில்லாம இருக்கிறதுனால
இருந்தனால இந்த பொண்ணுமே அவங்க தூங்கின நேரத்துல லாக்கர்ல இருந்து 8 சவரன் தங்க நகையையும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையுமே திருடி தன்னுடைய பேக்ல வச்சு அது கூட குங்கும சிமில் எல்லாத்தையுமே தன்னுடைய பேக்ல வச்சுட்டு தான் இவங்க அந்த வீட்டுல இருந்து போயிருந்திருக்காங்க. பட் போலீஸ் அதிகாரிகள் அடுத்த நாள் ஹைவே கிட்ட அந்த பேக்கை மீட்டெடுக்கும் போது இந்த நகைகள் எதுவுமே இல்ல, பணமுமே இல்ல, இவன் எல்லாத்தையுமே எடுத்திருந்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆபீசர் அந்த நகை பணத்தையுமே அவங்க கிட்ட இருந்து மீட்டெடுத்திருக்காங்க. இப்ப போலீஸுக்கு நகை பணம் காணாம போனது எப்படி தெரியும் தானே யோசிக்கிறீங்க. அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா இந்த கேஸை விசாரணை பண்ண எஸ்ஐடி டீம் அந்த பொண்ணுடைய பேக்கை செக் பண்ணி பார்க்கறப்போ புத்தகத்துல தீபக் என்ற பெயர் இருந்துச்சுன்னு சொன்னல, அந்த தீபக் என்ற பெயரை பத்தி அந்த குடும்பத்துக்கிட்ட வந்து கேட்டப்போ இந்த சாக்சியோடைய மாமாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் பொறிதட்ட ஆரம்பிச்சு உடனடியாக தன்னுடைய லாக்கரை போய் தேடி பார்த்திருக்காரு. அப்போதான் தான் லாக்கர்ல வச்சிருந்த 8 லட்சம் மதிப்பு இருக்கிற தங்க நகைகளை காணும் அப்படின்னும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் காணும்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. சோ அத போலீஸ் ஆபீசர் இந்த தீபக்கை கைது பண்ணி அவனை சொல்றானா பாப்போன்ற வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. பட் அவன் கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை. பட் அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்கும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சது. சாக்சியோடைய பிடிவாதமும் அவங்களுடைய இறப்புக்கு ஒரு காரணம் கூட சொல்லலாம். அவன் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போயிட்டானா கண்டிப்பா அவனை நீ விட்டு போயிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வான் அப்படின்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியுமே உன்னுடைய லைஃப்குள்ள இழுத்தினா கண்டிப்பா அவன் என்னைக்கா இருந்தாலும் இந்த தப்பை மறுபடியுமே ஃபியூச்சர்ல பண்றதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பம் யாருக்காவது ஏற்பட்டுச்சுன்னா இன்னொரு ஆளை தேடி போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து விலகி வந்துடுறது 1000 டைம் பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வயசுல இந்த மாதிரியான உணர்வுகள், இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாமே தோணும் தான். நம்ம எந்த அளவுக்கு மனதை கட்டுப்படுத்தி நம்ம வாழ்றோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல சிக்கி கொள்ளாம ஒரு கரெக்டான லைஃபை நம்மளால வாழ முடியும். நிச்சயமா பெற்றோர்களுக்கும் இதை பார்க்குற பெண்களுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த வீடியோஸும் நான் பண்ண எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கேஸை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.